இந்த வீடியோவில் விடாமுயற்சி படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் வித் இந்த படத்தோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 250 to 300 crores இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஏகேவோட சேலரி மட்டுமே 110 to 120 கோடிக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் டிக்கெட் போல் வித்துட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு புக்கிங் போகிறது ஒரே காரணம் ஏகே. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஏகேவை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரொமோஷனே பண்ணல. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட்டில் கூட ரிலீஸ் ஆகல, ஒரு நார்மல் ஒர்க்கிங் டேல ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த படத்தை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் ரிலீஸ் ஆகல, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமும் இல்லை, அண்ட் ஃபேன் சர்வீஸ் உள்ள படமும் இது கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த படத்தை சுற்றி பாசிட்டிவ் டாக்ஸ் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக அந்த 300 to 400 அந்த ரேஞ்சு வந்துருவாங்க. பட் அதை தாண்டி இந்த படம் புஷ் பண்ணணும்னா ஒரு பாசிட்டிவ் டாக் கண்டிப்பாக இந்த படத்தை சுற்றி தேவை. இதுக்கு முன்னாடி அந்த லைக்காவோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக போல, எல்லாமே ஃப்ளாப்பு ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இருக்குது. இந்த படத்தை வந்து லைக்கா ரொம்பவே நம்புகிறாங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இந்த படம் ஏமாத்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 35 minutes. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2 hours and 34 minutes and 90 seconds. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் படம் மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்தாலுமே இந்த படத்தில் அன்வான்ட் சாங்ஸு, ஏகேக்கு பில்டப் சீன்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இருக்க போகுது. ஸோ எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக வர எல்லா பெரிய படங்களும் ஒரு மாஸ் பில்டப்பாக அந்த மாதிரி இருக்கும்போது இந்த படத்தில் பில்டப் சீன்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் காமன் மேனாக ஏகே நடிச்சிருக்காரு. அது ஒரு மேலே சூப்பர். பட் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட அது ஒர்க் ஆகுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் கீழே விக்னேஷ் சிவன் பண்ண வேண்டியது. பட் ஒரு சில காரணத்தினால விக்னேஷ் சிவன் இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளில போயிட்டாரு. அதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டயத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு ப்ரொடக்ஷனுக்கு இந்த கதை பிடிக்காம விக்னேஷ் சிவனை தூக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் தான் மகிழ் திருமணி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது. பட் இந்த ரீமேக் அப்படிங்கிற நியூஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி மகிழ் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த படத்தை வந்து மகிழ் டைரக்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறாரு, ஸ்டோரி வந்து வேறு யாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு. இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஏகே தான் மகிழ்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏகேக்கு பிரேக் டவுன் படம் ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மகிழ் மூலிமா இந்த படத்தை வந்து விடாமுயற்சியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிளாட் பற்றி பார்க்கும்போது ஏகே விட்டு த்ரிஷா பிரிஞ்சு போகணும் நினைக்கிறேன். ஏகே வந்து ப்ராபப்ளி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி வீட்டில் போய் த்ரிஷாவை ட்ராப் பண்ணிட்டு வர அந்த ஜேர்னியில் த்ரிஷா பார்த்தீங்கன்னா காணா போயிடுறாங்க. ஸோ அவங்கள யார் கடத்தினா, எதுக்காக கடத்தினா, அதை ஏகே எப்படி கண்டுபிடிச்சாரு, த்ரிஷாவை காப்பாற்றினாரா இல்லை, இதுதான் அந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். நான் இந்த படம் மேலே சமாளிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் மகிழ் டைரக்ஷன் அண்ட் ஒரு டாப் ஆக்டர் வந்து ஒரு பெரிய பில்டப்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நார்மல் கேரக்டர் பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நான் சமாளிப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.